मर्जी फिर भी पसंद है तो तेरी मर्जी। நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இங்க தனியா உட்காந்துருக்க? ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு பேசு. இப்ப சொல்லு. நீ குடிச்ச ஜூஸ் எக்ஸ்பைரி ஆனது. அதை ஏன்டா எனக்கு கொடுத்த? நீ தானே சொல்லியிருக்க எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போன்ட்டு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். உன்னை வேண்டி ஆஃப் பாயில் போட சொன்னது ஆம்லெட் தானே கேட்டேன். உன்னை வேண்டி ஆம்லெட் கேட்டது ஆஃப் பாயில் தானே போட சொன்னேன். இன்னைக்கு என்ன குறையே சொல்ல முடியாது. இங்க பாருங்க சைட் டிஷ். நல்லா சாப்பிடுங்க. ஆம்லெட் போடுற முட்டையில ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். ஆஃப் ஆயில் போடுற முட்டையில ஆம்லெட் போட்டிருக்கேன். சொல்லி கொடுத்தது பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. எப்படி கோர்த்து விடுது பாரு. தூங்கி அடிக்க மாட்டாரு சார், ஆனா ரொம்ப ஆசை நானும் அவரும் உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணணும்ட்டு. நல்ல குடும்ப குத்து விளக்குகளுக்கு மத்தியில இப்படி ஒரு அகண்ட கடா வழக்கு. ஐ லவ் யூ. உங்க முடிவை உடனே சொல்ல வேண்டாம். உங்களுக்கு எப்ப என்ன பிடிக்குதோ அப்ப சொன்னீங்கன்னா போதும். ஆனா பிடிக்கலனா கடைசி வரைக்கும் சொல்லாதீங்க. அது ஏத்துக்கிற மனசு என்கிட்ட இல்ல. பை. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அப்பா ஆம்பளைன்னா என்னப்பா? ஆம்பளைன்னா ஒரு வீட்டுல அவங்களோட வாய்ஸ் தான் ரொம்ப சத்தமா இருக்கும். என்ன அவங்க எடுக்கிறது மட்டும்தான் முடிவா இருக்கும். அப்பனா நானும் பெரியவனாயே அம்மா வாட்டம் ஆம்பளை ஸ்ட்ரென்த்தா இருக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. லஸ்ஸுக்கு எனக்கு 2 டிக்கெட். இன்னொருத்தர் யாரு? ரெண்டுமே எனக்கு தான். உனக்கு எதுக்கு 2 டிக்கெட்? செகண்ட்ஸ் போட்டு யாருன்னு வாங்கி ஒரு டிக்கெட்டை தொலைச்சிட்டோம்னா இன்னொரு டிக்கெட்டை காட்டுவேன். அதுவும் தொலைச்சிருச்சுன்னா நான் என்ன கேனேனா? அதான் பஸ் பாஸ் வச்சிருக்கேனே. என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா?